சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சினிமா வகை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஜான்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, உலகம் முழுக்க வணிக ரீதியாக பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு ஜான்ரா தான். அதாவது என்னென்னா ஆக்ஷன் திரைப்படங்கள். ஸோ இந்த ஆக்ஷன் திரைப்படம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஆக்ஷன்றது மோர் ஆஃப் அ கைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கலான ஆக்ஷனை வந்து பொறுத்து இருக்கும். அதாவது ஹீரோஸ் வந்து சைக்காலஜிக்கலாகவோ இல்லைனா வந்து கதை சார்ந்து அந்த மாதிரி இல்லாமல், சிச்சுவேஷன் சார்ந்து இல்லாமல் ஃபிசிக்கலாக ஆக்ஷன் ஓரியன்டாக ஸ்டன்ஸு, சேசிங்கு, ஃபைட்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கும் இந்த படங்களில். ஸோ அப்படி தமிழில் வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த படம் வந்து 2003 ஜனவரி 10 பொங்கல் அப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுதான் வந்து விக்ரம் அவர்கள் நடித்த தூள் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை தரணி அவர்கள் இயக்க ஸ்ரீ சூர்யா மூவிஸ் AM ரத்னம் வந்து தயாரிச்சிருப்பார். இந்த படத்தில் விக்ரம், ஜோதிகா, பசுபதி, ரீமாசன், ஷாயா ஷிண்டே, விவேக் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். ஒரு கிராமத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஊர் மக்கள் வந்து பெரிதும் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியோடைய கழிவு நீரால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து ஆற்றுல கலக்கிறதுனால அந்த மக்கள் வந்து அந்த ஆற்று நீரை பயன்படுத்த முடியாமல் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட வந்து மனுவாக கொடுக்கறதுக்காக அந்த கிராமத்துலேருந்து ஒரு 3 பேர் கிளம்பி வருவாங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் கேரக்டர் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அதே மாதிரி ஒரு பாட்டி கேரக்டர், 3 பேர் வந்து வருவாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே அமைச்சரை பார்க்கலான்ற போது இங்கே தங்களோட நண்பர் வீட்டில் வந்து விவேக் கேரக்டர் நண்பர் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து இந்த மனு கொடுத்துட்டு பிரச்சனையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன நடக்கும்னா, இந்த அமைச்சர் நல்லவர்னு நினச்சா அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அமைச்சர் வந்து அவர் வந்து அங்கே லோக்கலில் ஒரு சொர்ணாக்கா அப்படிங்கிற ஒரு ரவுடியும் அவங்களோட தம்பிகள் சில பேர் கூன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு இங்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க வந்து இவங்க வந்து நல்லவர்னு நம்பி வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன கிளாஷ் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ அது என்ன முரண்பாடுன்னா, ஸோ அந்த சொர்ணாக்கோட தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா கேரக்டர் ஈஸ்வரின்ற கேரக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக விக்ரம் அவங்கள வந்து கன்ஃபரண்ட் பண்ணி அவங்களுடைய சொர்ணாக்கோட தம்பி ஆதியோடைய பசுபதி கேரக்டரோட கையை வந்து உடைச்சிருவாரு. ஸோ அதன் பிறகு அந்த கேரக்டர் வந்து இவங்க அமைச்சருக்கு ரைட் ஹேண்டாக இருப்பாங்க. பட் அவங்கள தான் இவர் வந்து கையை உடைச்சிருப்பாரு, அவங்கக்கிட்ட மனு கொடுக்க போவார். ஸோ இது வந்து இப்போ அமைச்சருக்கு வந்து அவங்களோட ஆள்பலம் முக்கியமா இல்லைனா மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் முக்கியமா அப்படிங்கிற இடத்துல வந்து அமைச்சர் இருப்பார். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு பல விதமான சீக்வன்சஸ்லாம் வரும். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் இருக்குது. அதாவது குறிப்பாக சொன்னால் முதல்ல வந்து ஈஸ்வரி கதாபாத்திரத்தை வந்து ஆதி கேரக்டர் வந்து சீண்டும் போது விக்ரம் ஒரு சின்ன ஒரு மோதல் ஒன்று இருக்கும், உரசல் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறமா எலெக்ஷன் பூத்தில் வந்து அவங்க வந்து கள்ள ஓட்டு போட வரும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அண்ட் இந்த மாதிரி வந்து இன்டர்வல் டைம் அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக சொல்லணுன்னா கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் காட்சி, சண்டைக்கு வந்து ஒரு பாடலோட பின்னணியில் இருக்கும். சிங்கம் போல நடந்து வரான்னு அந்த பறவை முனியம்மா பாட்டி வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து பிரபலமாக இருந்தது. அதே கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீர தீர சூரன் படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கும். ஒரு பரபரப்பாகவே வந்து அந்த ஆக்ஷனுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஒரு 10 பேரை அடிக்கிறாரு அப்படின்னா அதை வந்து நம்பகத்தன்மையோடு வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து விக்ரம் போன்ற ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு பல்க் ஹீரோவோட ஒரு பாடி பில்டிங்கோட சேர்த்து வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து தோன்றியிருப்பார். ஸோ அதன் மூலமாக இது வந்து நம்பகத்தன்மையும் வந்து இருந்தது. ரசிகருக்கு மத்தியில் வந்து பெரும் வரவேற்பையும் பெற்று அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக ஆச்சு. விக்ரமோட கெரியர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கான காரணமாக நான் 2 விஷயங்களை முக்கியமாக பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் விக்ரம் மாதிரி ஒரு ஸ்டார்னால நம்பகத்தன்மையோடு வந்து இது இருக்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதை பின்னாடி இருக்கக்கூடிய கதை, அதாவது
ஒரு பாலிட்டிஷியன்ஸ் வந்து எப்படி வந்து மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, மேலே வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து எவ்வளோ மோசமான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ட்ராமா இதை வந்து ஒரு ஹீரோ வந்து தட்டி கேட்குறாரு அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து இந்த பிடிச்சி போயிடுது. ஸோ அதன் மூலமாக இதுக்கு வந்து சிறந்த வரவேற்பு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிது. ஸோ இதுதான் இன்னைய சினிமா வகை நிகழ்ச்சி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.